வணக்கம். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் கல்பனா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, பொதுவா இந்த பரிகாரம் அப்படிங்கிறது எப்படி? அது உண்மையா? அப்படிங்கிற மாரி பார்ப்போம். பரிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பரிகாரங்கள் கரெக்ட்டா நம்ம பண்றது கிடையாது. அதாவது கோயில்ல போய் நம்ம 108 முறை சுத்தணும். அந்த மாரிலாம் நெறைய நெறைய பரிகாரங்கள் இருக்கு. அதெல்லாமே இல்லாம பரிகாரங்கள் பண்றது அப்படின்னாலும் யூஸ்ஃபுல்லா பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு அன்னதானங்கள் வாங்கி குடுக்குற மாரி பண்ணணும். அதாவது சாப்பாடு இல்லாம நெறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்னதான உதவிகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பா இருக்கும். ஒரு 100 பேத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறப்போ, அதில ஒரு ஆள் வயிறார சாப்பிடுறப்போ, கண்டிப்பா அந்த புண்ணியம் அப்படிங்கிறது நல்லாவே நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு நல்லாவே கிடைக்கும். அது ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கும். சரிங்களா? அந்த மாரி உங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அன்னதானங்கள் பண்ணுங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆசிரமங்களுக்கு குடுக்கறத விட, இன்னைக்கு ரோட்டோரத்தில நெறைய மக்கள்கள் சாப்பாடு இல்லாம நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது டெய்லியும் போறப்போ, வரப்போ ஏதாவது ஒரு சிலருக்கு நீங்க பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சாப்பாடுகள் வாங்கி குடுத்து, அவங்களுடைய பசி ஆத்துறது அப்படிங்கிறது பெரிய புண்ணியமா கருதப்படும். மேலும் பல தகவலுடன் மீண்டும் தொடரலாம். நன்றி, வணக்கம்.